ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இஎஸ்ஐசியிலேருந்து நியர்பை 2000 வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது சம்மந்தமாக நிறைய கிளாரிஃபிகேஷன், நிறைய டவுட்ஸ் கிளியரன்ஸு, ஸோ நிறைய மோட்டிவேஷனல் வீடியோ நம்ம போட்டாச்சு. இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. என்னென்னா இஎஸ்ஐசியில் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், ஸோ அதில் என்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நோட்டிஃபிகேஷனாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது சம்மந்தமாக வீடியோ போடுங்கன்னு நிறைய பேர் நம்மள்ட்ட சொன்னாங்க. ஆனால் நம்மளுக்கு டைம் கிடைக்காதனால நம்ம போடல. ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனாக இதை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவாக பார்க்க போகிறோம். என்னென்னா இவங்க டைம் டேபிள் கொடுத்துருந்தாங்க. எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும், எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இதை கிளியராக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை தவிர வேறு ஏதாவது இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க சொன்னது தான், வேக்கன்சி டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி, ஜூலை 7ஆம் தேதி உங்களுக்கு நடக்கும், அது தெரியும். ஆனால் ஆஃப்டர்நூன் நடக்கும். எப்போனா 2 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே நடக்கும், 2 மணி நேரம். சப்ஜெக்ட் நர்சிங், அது எல்லாத்துக்கும் தெரியும். நான் நர்சிங் சப்ஜெக்ட் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஹால் டிக்கெட்டில் நம்ம போடுவாங்க. அது எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஸ்கீம் ஆஃப் டெஸ்ட், இதில் தான் நிறைய பேருக்கு டவுட். என்னென்னா இந்த டெஸ்ட் வில் பி 2 hours டியூரேஷன். ஸோ 2 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஆல் கொஷின்ஸ் வில் கேரி த ஈக்குவல் மார்க்ஸ். எல்லா கொஷின்ஸ்க்கும் உங்களுக்கு ஈக்குவல் மார்க்ஸாக இருக்கும். இந்த டெஸ்ட் வில் பி ஆப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின், மல்டிபிள் சாய்ஸஸ் ஆஃப் ஆன்சர். ஸோ நிறைய உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ அதில் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மீடியம் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும், ஹிந்திலேயோ தமிழ்லையோ உங்களுக்கு இருக்காது. அடுத்தது தேர் வில் பி அ பெனால்ட்டி ஃபார் த ராங் ஆன்சர். ஸோ நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு பெனால்ட்டி மார்க்ஸ் இருக்கும். அது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 3 கொஸ்டின் தப்பு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் உங்களுக்கு போகும். ஸோ அதுதான் சொல்ல ஈச் ராங் ஆன்சர் வில் கேரி த டிடக்ஷன் ஆஃப் த 1/3 ஆஃப் த மார்க்ஸ் அசைன் டு த கொஷின். ஸோ அதாவது உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினுக்கு உங்களுக்கு 3 மார்க் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதில் 1 மார்க் உங்களுக்கு கட் ஆகும். ஸோ இன்கேஸ் நெகட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ யூஸ்வலாக எத்தனை கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறத நிறைய பேர்த்தோட டவுட். அதுக்கே ஆன்சர் சொல்லிடுறேன். உங்களுக்கு 100 கொஷின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒவ்வொரு கொஷினுக்கும் 3 மார்க் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக 300 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் 3 தப்பு ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மார்க் கம்மியாகும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். எப்படின்னா 1/3 அப்படின்னா ஒரு கொஷினுக்கு உங்களுக்கு 3 மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் 1 தப்பாச்சு அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் உங்களுக்கு கட் ஆகும். ஸோ 3 தப்பாச்சு அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக 3 மார்க் கட் ஆகும். ஸோ இதுதான் 3 ரைட் ஆச்சுன்னா உங்களுக்கு 9 மார்க் கிடைக்கும். 3 தப்பாச்சு அப்படின்னா உங்களுக்கு 3 மார்க் கட் ஆகும். ஸோ இதுதான் இதில் கொடுத்துருக்க ட்விஸ்ட்டு. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 300 மார்க்ஸ் இருக்கும், 100 கொஷின்ஸ் இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 300 மார்க்ஸ்க்கு 100 கொஷின்ஸு. ஸோ 3 தப்பாச்சு அப்படின்னா உங்களுக்கு 3 மார்க் அப்படியே, அதாவது ஒரு கொஷின்ஸ்குள்ள மார்க் அப்படியே போயிடும். இன்கேஸ் 1 தப்பாச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரே 1 மார்க் போகும். இதுதான் 1 ரைட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு 3 மார்க் கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்க ட்விஸ்ட்டு. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளால் தொடர்ந்து வீடியோ போட முடியல, கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வார்டெல்லாம் எங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால போட முடியல. இனிமேல் நம்ம ட்ரை பண்ணலாம் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு. அடுத்து பிஎஸ்எஃப் சம்மந்தமாக உங்களுக்கு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கேட்டிருக்கீங்க. ஸோ அதையும் நான் அடுத்தது L2க்கும் சேர்த்து, நர்சிங் அண்ட் பேராமெடிக்கலுக்கு 2க்கும் சேர்த்து டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன், எலிஜிபிலிட்டி எப்படி அப்ளை பண்ணுறது, மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் போட்டுருவேன். கவலைப்படாதீங்க. என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறவங்க பெல் பட்டன் பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்குது, அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நமக்கு மெயில் பண்ணுங்கள், நம்ம பேசுவோம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.